Hi guys, welcome to Learn Automation Online. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டெஸ்ட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல். இந்த டெஸ்ட் மானிட்டரிங் அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலில் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் உள்ளே அடங்குது அப்படின்னா, ஒரு ஆன்கோயிங் கம்பேரிசன். அந்த ஆன்கோயிங் கம்பேரிசன் எதையும் கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவல் ப்ராக்ரஸையும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பிளான்டு ப்ராக்ரஸையும். ஓகே, ஸோ ஒரு ஆன்கோயிங் கம்பேரிசன் பிட்வீன் ஆக்சுவல் ப்ராக்ரஸ் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ப்ராக்ரஸ் என்ன, அண்ட் அதே மாதிரி பிளான் பண்ணப்பட்ட ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு மெட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்திருப்போம். அந்த மெட்ரிக்ஸ் எங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா டெஸ்ட் பிளானில். ஓகேவா, அந்த மெட்ரிக்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு என்னென்னா பாஸ், இவ்வளோ ஏரியா கோடு கவரேஜ் பண்ணியிருந்திருக்கணும், இல்லை இவ்வளோ லாஜிக் கவர் பண்ணியிருந்திருக்கணும், ஆர் எல்ஸ் இந்த டைமுக்குள்ளே முடிச்சிருந்துருக்கணும், இவ்வளோ பேர் சேர்ந்து இத்தனை டெஸ்ட் கேசஸை எழுதியிருந்திருக்கணும் அப்படின்னு என்ன மெட்ரிக்ஸ் வேணாலும் நம்ம எழுதியிருக்கலாம். மெட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தான். சரியா, இப்போ நான் என்னென்னா நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த டியூட்டோரியல் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னும் ரிமைனிங் டாபிக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஓகே, எத்தனை நாள் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு போட்டுக்கிட்டு வந்தேன்னா எவ்வளோ நாளுக்குள்ளே அதை முடிக்க முடியும், இடையில எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை வேறு ஏதோ விஷயங்கள் நடக்கலாம், அப்படி என்னால் போட முடியாமல் போச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணி வச்சுருந்துருப்பேன் ஒரு மெட்ரிக். இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் இவ்வளோ நேரத்துக்குள்ளே இவ்வளோ இதை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ராக்ரஸை மெஷர் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற நான் ஒரு மெட்ரிக், ஒரு அளவுகோல். ஓகேவா, அந்த அளவுகோல் என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த அளவுகோலை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்னா உங்களோட கம்பேரிசன் பண்ண முடியணும் ஆக்சுவல் ப்ராக்ரஸையும் பிளான்டு ப்ராக்ரஸையும். ஒரு விஷயத்த ஒரு டாக்குமெண்ட்டை இதுக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு டெஃபினேஷன் இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை படிக்கும்போது உங்களால் ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு நீங்கள் திரும்ப அதை சொல்லும்போது ரிவர்ஸ்லேருந்து அதை கொண்டு போய் உங்களால் அதே அர்த்தத்தை கொண்டு வர முடிகிற மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதுக்கான அந்த டெஸ்ட் மானிட்டரிங்னா என்னன்ற அந்த டெஃபினேஷனை சொன்னால அதை இப்போ அப்படியே ரிவர்ஸ்லேருந்து போவோம். எனக்கு டெஸ்ட் பிளானில் சொல்லப்பட்டிருந்த ஏதோ ஒரு டெஸ்ட் மானிட்டரிங் மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்னோட ஆக்சுவல் ப்ராக்ரஸையும் பிளான்டு ப்ராக்ரஸையும் தொடர்ச்சியாக நான் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் டெஸ்ட் மானிட்டரிங். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ நம்ம இதை ஃப்ரண்ட்லேருந்து படிக்கும்போதும் எனக்கு அதே மீனிங் தான் வருது, நான் ரிவர்ஸ்லேருந்து சொல்லும் போதும் அதே மீனிங் தான் வரப்போகுது. அதை நான் எப்படி கடைசியில் இருக்கிற வார்த்தையிலேருந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு போய் எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற டெஃபினேஷனுக்கு கொண்டு வர போகிறன்ற அளவுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அங்கேயே நீங்கள் 4-5 தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது ஒரு ட்ரிக்கு, டெக்னிக்கு. இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நீங்களே கேள்வி கேட்கணும், நீங்களே பதில் சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு அது சீக்கிரமாக மனசில் பதியும். டெஸ்ட் மானிட்டரிங் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேட்டால் ஆன்கோயிங் கம்பேரிசன். ஓகேவா, அடுத்த கேள்வி, எதை கம்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆக்சுவல் ப்ராக்ரஸையும் பிளான்டு ப்ராக்ரஸையும். எதை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா டெஸ்ட் பிளானில் ஏதாவது ஒரு மெட்ரிக்ஸை நான் டிஃபைன் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி ஆக்சுவல் அண்டு பிளான்டு ப்ராக்ரஸை ஆன்கோயிங் கம்பேரிசனாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் டெஸ்ட் மானிட்டரிங். ஸோ நீங்களே கேள்வி கேட்கணும், அந்த கேள்வியை மட்டும் நீங்கள் எழுதி வச்சா போதும் நோட்ஸ் எடுக்கிறப்போ. ஓகேவா, நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ அந்த கேள்விக்கான பதில் தானாகவே உங்களுக்கு வந்துடும். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்படி தான் படிக்கணும், அப்படி தான் நான் படிப்பேன். ஃபைன். ஸோ டெஸ்ட் கண்ட்ரோல் அடுத்து பேசுகிறோம். இந்த டெஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு மானிட்டரிங் நம்ம பேசிட்டோம். அதாவது தொடர்ச்சியாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம போட்ட பிளானுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் எப்படி போகுதுன்றதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இமீடியட்டாக அது கூட இன்னொரு ஆக்டிவிட்டி என்ன வரப்போகுது அப்படின்னா, நம்ம எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ். அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸ்னால் நெசசரி ஆக்ஷன்ஸ். ஓகேவா, அந்த நெசசரி ஆக்ஷன்ஸ் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா டு மீட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த டெஸ்ட் பிளான். கரெக்டு தானே? நம்ம டெஸ்ட் பிளானில் நமக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணோம். அந்த அப்ஜெக்டிவ் நம்ம போட்ட பிளான் படி தான் போகுதா அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை நான் 50% அதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் இங்கே பண்ணுற அந்த மானிட்டரிங் ஆக்டிவிட்டி எனக்கு 49% முடிச்சிருக்கோம் அப்படின்னா என்னோட போட்டு வச்ச பிளான் படி தான் போகுது 99.9%. ஸோ எனக்கு என்னென்னா பெருசாக எதுவும் மாற்றம் பண்ண தேவையில்ல, இதே ஃப்ளோவில் நான் போனேன்னா இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். சரியா, அப்படி இல்லாமல் நான் 50% பிளான் பண்ணியிருக்கேன், 15% தான் முடிச்சிருக்கேன், 15% தான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நான் சில நடவடிக்கைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த நடவடிக்கைகள் எல்லாமே தேவையான அத்தியாவசியமான நடவடிக்கையாக போகுது. ஓகேவா, ஸோ அதுதான் டெஸ்ட் கண்ட்ரோல். டேக்கிங் நெசசரி ஆக்ஷன்ஸ். எதுக்காக அந்த நெசசரி ஆக்ஷன்ஸில் எடுக்கப்படுது அப்படின்னா டு மீட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த டெஸ்ட் பிளான். டெஸ்ட் பிளானில் சொல்லப்பட்ட அப்ஜெக்டிவ். இப்போ தான் நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே பேசணும்ல,
எனக்கு டெஸ்ட் பிளான் வந்து மாறலாம். எப்போ அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டி, பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் தட் ஐ எம் அப்டைனிங் ஃப்ரம் மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். அதுதான் ஓகே. ஸோ இந்த மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்னென்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பாத்தில் நான் இல்லை, நான் ரொம்ப லேக் ஆகிறேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னா நம்ம இப்போ உடனே வந்து என்னென்னா ரெமெடி பண்ணணும். ஓகேவா? அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட் மானிட்டரும் டெஸ்ட் கண்ட்ரோலும் யாரை பேஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எக்ஸிட் கிரைட்டீரியா. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பாருங்களேன், ஒரு மானிட்டர் பண்ணுறோம், ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோம், எதை பொறுத்துனா அது கோலை ரீச் ஆகுதா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்குக்காக இருந்தாலும், நீங்கள் எந்த டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் எந்த ஃபேஸில் வேணாலும் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கோங்க, எக்ஸிட் கிரைட்டீரியா அப்படின்னு, அதாவது இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோமா. ஓகே. இப்போ ஸ்கூலில் நீங்கள் போய் இருக்கீங்க, இல்லை காலேஜில் இருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபஸர் வந்து ஏதோ கேட்குறாரு, நாளைக்கு வந்து யூனிட் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதில் 5 பேஜ் இருக்குது. ஓகேவா? படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அந்த 5 பேஜையும் நீங்கள் படித்து முடிச்சிருந்தா தான் படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? அந்த 5 பேஜில் ஒரு பேஜ் படிச்சிருக்கீங்க, ஓகே, மீதி 4 பேஜ் படிக்கல. அப்போது நீங்கள் அந்த வேலையை முடிச்சிட்டிங்களான்னு கேட்டால் இல்லை, ஓரளவுக்கு முடிச்சிருக்கீங்க, பட் முழுசாக இல்லை. கரெக்டாக? நம்ம இந்த டெஃபினேஷன் ஆஃப் டன்னு, எக்ஸிட் கிரைட்டீரியா, இது எல்லாத்தையுமே ஜீரா அண்ட் அஜைல் டியூட்டோரியல்ஸ் பேசும்போது பேசியிருக்கோம். ஒரு வேலை எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த கேள்விக்கு ஒரு செக்லிஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்க. வெளிநாட்டு கிளம்புறீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம், செக். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு என்ன இருக்குது, இப்போதைக்கு கோவிட்னா கோவிட் நெகட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட் வச்சுருக்கோமா, நமக்கு அந்த கண்ட்ரிக்குள்ளே நுழையிறதுக்கு வீசா இருக்கா, பெர்மிட் இருக்கா அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர் வந்தால் தான் இந்த ஒரு வேலை முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ தான் அந்த க்ரைட்டீரியா வந்து எக்ஸிட் க்ரைட்டீரியா. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் வந்துருச்சு, இதுக்கு மேலே இது நல்லபடியாக வெளியில் போகலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸிட் க்ரைட்டீரியான்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? இந்த டெஸ்ட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எதை சப்போர்ட் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா அந்த எக்ஸிட் க்ரைட்டீரியாவை பேஸாக வச்சுக்கிட்டு தான் இருக்க போகுது. அதை தான் நம்ம டெஃபினேஷன் ஆஃப் டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சில சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல்ஸில், குறிப்பாக அஜைலில். ஓகே. அந்த எக்ஸிட் க்ரைட்டீரியா என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே தான் நீங்கள் இங்கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு எக்ஸிட் க்ரைட்டீரியா, இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் ஒரு கிவன் டெஸ்ட் லெவலுக்கு எக்ஸிட் க்ரைட்டீரியா என்னவா வேணா இருக்கலாம் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச அந்த டெஸ்ட் ரிசல்ட்டு அண்ட் லாகு அது எல்லாமே என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன அளவுக்கு கவரேஜை கொடுத்துருக்கா, டெஸ்ட் கவரேஜை கொடுத்துருக்கா. ஓகேவா? இல்லை இந்த டெஸ்ட் ரிசல்ட்டும் லாகும் நான் மானிட்டர் பண்ணி அனலைஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, இந்த சிஸ்டமோ இல்லை இந்த காம்போனண்ட்டோ நான் டெஸ்ட்டுக்கு உள்ளாக்கினது பேஸ்ட் ஆன் திஸ் லாக்ஸ் அது குவாலிட்டியாக தான் இருக்கா இல்லையான்னு நான் டிட்டர்மைன் பண்ணுறதா இருக்கலாம். இப்படி நான் எழுதின டெஸ்ட் கேசஸ் எல்லாம் போதுமா, இல்லை இன்னும் அடிஷ்னலாக நிறைய டெஸ்ட் கேசஸ் தேவையா, நான் எழுதின டெஸ்ட் கேஸு இவ்வளோ கவரேஜ் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கவரேஜை கொடுக்கல, இது இல்லாமல் இன்னும் அடிஷ்னல் கவரேஜெலாம் தேவைப்படுமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கம்பைன் பண்ணி யோசிக்கிறதா இருக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே வந்து என்னென்னா மானிட்டரிங் ஆக்டிவிட்டி கீழே வரப்போகுது. இந்த மானிட்டரிங் ஆக்டிவிட்டியில் நம்ம பண்ணுற அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே எது கூட கம்பேர் பண்ணப்படும் அப்படின்னா நம்ம போட்டு வச்ச பிளான் கூட கம்பேர் பண்ணப்படும். அப்படி போட்டு வச்ச பிளானுக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை ஸ்டேக் ஹோல்டருக்கு நம்ம வந்து என்னென்னா தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டே இருப்போம். ஓகே, அதாவது அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு இல்லை அது யாருக்கு போய் சேரப்போதோ அவங்களுக்கு நம்ம அதை தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டே இருப்போம். எது வழியாக அனுப்பிக்கிட்டு இருப்போம்? டெஸ்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டில் அனுப்பிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? அந்த டெஸ்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஆக்சுவல் பிளான் நம்மளுது என்ன இருந்தது, அதுலேருந்து நம்ம இப்போ எவ்வளோ டீவியேட் ஆகிருந்திருக்கோம். ஓகேவா? அப்படி இல்லை இந்த டெஸ்டிங்கை நம்ம இப்பயே இதோட நிறுத்தி ஆகணும், நம்ம தப்பான டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏன் இந்த டெஸ்டிங்கை நிறுத்தணும், ஏன் இதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓகே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். எதில் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸில். புரியுதா? இது கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் உங்களை நீங்களே அதுக்கு ஒரு கேள்வியை ரெடி பண்ணுங்கள், கேளுங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், ஈஸியாக கவர் ஆகிடும். சரியா? ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோவில் டெஸ்ட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். சியர்ஸ். தேங்க்ஸ்.